இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டின்னர் பன்னீர் பட்டர் மசாலாவும் பீட்ரூட் சப்பாத்தியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. பச்சை பீட்ரூட்டை மிக்சியில் அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. திக் ஜூஸாக எடுத்துக்கோங்க. கோதுமை மாவில் உப்பு போட்டு இந்த திக் ஜூஸை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பீட்ரூட் ஜூஸ்க்கு சப்பாத்தியாக சாஃபன் ஆக்கிற ஒரு சக்தி இருக்குங்க. சப்பாத்தி அன்றைக்கி அவ்வளோ மிருதுவாக வந்துச்சு. நான் இதில் வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒரு பேனில் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு ஒரு பே லீஃப், பட்டை, ஒரு கிராம்பு, அப்புறமா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி கொடுங்க. ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. திருப்பி பேனில் 2 ஸ்கூப் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அரைச்ச விழுது அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு போகட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டு இன்னும் ஒரு தடவை கொதிக்க விடுங்க. எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது பன்னீர் இன்றைக்கி நான் கிரேட் பண்ணி போடுறேன். நான் பிளாக்காக போட்டு சாப்பிட்லாம். இது போட்டிங்கன்னா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி துருவின அந்த பன்னீர் அதில் போட்டுட்டு அதுவும் நல்லா திருப்பி எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக டேஸ்ட்டுக்கு கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கையில் கசக்கிட்டு அதை அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இந்த டின்னர் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே கனெக்டட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.